தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கொன்று தெரியுமா? இந்தியா மெல்ல மெல்ல சர்வாதிகார நாடாகி வருவது உங்களுக்கு தெரியுமா? இனிவரும் காலத்தில் தேர்தல் என்ற ஒன்றையே இல்லாமல் ஆக்கும் பாஜகவின் சூழ்ச்சி பற்றி தெரியுமா? மக்களாட்சியை ஒழித்து சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர பாஜக தீட்டும் சதித்திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை உங்களுக்கு எடுத்து காட்டவே இந்த வீடியோ. வடநாட்டில் மோடியை கடவுளாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, அவர்தான் எங்க சாமி, நாங்க அவரை கும்பிடுறோம். பிரதமர் மோடி கடவுளோட அவதாரம். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பிரதமர் மோடி விஷ்ணுவோட அவதாராய். கண்மூடித்தனமாக காதல் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக, மோடி என் கணவர், என் சகோதரர், என் தந்தை, என் ஆசிரியர். நான் அவரை காதலிக்கிறேன். ஆனால் அத்தகையர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்பது மகிழ்ச்சி. நம் நாட்டின் மீதும் நம் எதிர்கால தலைமுறையினர் மீதும் அக்கறை கொண்டவர்களுக்குத்தான் இந்த காணொளி. கடந்த சில ஆண்டுகளா நம்ம நாட்டுல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒன்னத்தான் தெளிவா நமக்கு காட்டுது. அது பாஜக தொடர்ந்து ஆட்சியில இருக்க என்ன கேவலமான வேலையையும் செய்ய தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். பாஜகவின் மோசமான செயலுக்கு எதிரா பேசுற ஊடகங்களின் குரல்களை ஒடுக்குவது, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குவது, பணம் வாங்க மறுக்கும் எம்எல்ஏக்களை ஈடியை விட்டு மிரட்டுவது, மோசடி செய்யவே புதிய புதிய சட்டங்களை இயற்றுவது, அதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளிடம் இருந்து அதிகாரத்தை பறிப்பது, புலனாய்வு அமைப்புகளை எல்லாம் ஆயுதமாக பயன்படுத்துவது, இடி மற்றும் சிபிஐ மூலம் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சிறையில் அடைப்பது, ஆளுநர்களை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் பணிகளில் தலையிடுவது, மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்காம நிறுத்துவது, போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு மக்களின் உரிமையை பறிப்பது, அதையும் மீறி யாராவது எதிர்ப்பு குரல் கொடுத்தா அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசுவது, கண்மூடித்தனமா சுட்டு தள்ளுவது, பாஜக முறைகேடா சம்பாதிக்க தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்துவது, எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தேர்தலில் மோசடி செய்து தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்வது, இப்படி தொடர்ந்து முறைகேடுகளையும் அடக்குமுறைகளையும் எந்தவித கூச்சமும் இல்லாமல் செஞ்சு மக்களாட்சியையே குழிதோண்டி புதைச்சிட்டு வருது ஒன்றிய பாஜக அரசு. நம்ம நாடு மிக பெரும் ஜனநாயக நாடுன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ஜனநாயகம் நம்ம நாட்டுல இருக்குதா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்கு. அதான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருதே, நாமளும் வரிசையில் நின்னு ஓட்டு போடுறோமே, அப்போ அது ஜனநாயகம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சா அதான் முட்டாள்தனம். நாட்டுல தொடர்ந்து தேர்தல்கள் நடப்பதாலும் நாம தொடர்ந்து வாக்களிக்க செல்வதாலும் மட்டுமே நம்ம நாடு ஜனநாயக நாடு ஆகிடாது. ஏன்னா சர்வாதிகார நாடான வடகொரியாவில கூடத்தான் தேர்தல் நடக்குது. அதுக்காக அத ஜனநாயக நாடுன்னு நாம சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல்களை நடத்துவதால மட்டும் ஒரு நாடு ஜனநாயக நாடு ஆகிடாது. நடக்கும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற வேணும். அப்போதான் அது உண்மையான ஜனநாயகமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம நாட்டுல அப்படி தேர்தல் நடக்குதா? பாஜக ஆட்சியில தேர்தல்கள் எல்லாம் கேலி கூத்தாகிட்டே வருது. சமீபத்துல சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல்ல காங்கிரசும் ஆம் ஆத்மியும் அதிக வாக்குகளை பெற்றன. ஆனா தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆம் ஆத்மியின் 8 வாக்குகளை தானே கைப்பட திருத்தி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிச்சாரு. இதுவாங்க நேர்மையான தேர்தல்? நல்ல வேலையா அந்த தேர்தல் மோசடி சிசிடிவி கேமராவில பதிவாச்சு. அதை பார்த்து உச்சநீதிமன்றம் பாஜக வெற்றி பெற்றது செல்லாது என அறிவித்தது. அத்தோடு இந்திய தலைமை நீதிபதி இது ஜனநாயக படுகொலை என கூறி ஆளும் பாஜக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அங்கு சிசிடிவி கேமராக்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாபெரும் மோசடி வெளிச்சத்திற்கே வந்திருக்காது. இது ஒரு சிறு உதாரணம்தான். நாடு முழுக்க இது போல பல தேர்தல் முறைகேடுகளை பாஜக செஞ்சிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையமே பாஜகவின் கைப்பாவையாக மாற்றப்பட்டுள்ளதுதான் கொடுமை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்திய ராணுவத்தை பற்றி குறிப்பிடக்கூடாது என்று
தேர்தல் ஆணையம் மிக தெளிவான உத்தரவுகளை வழங்கியிருக்கு. ஆனா 2019 தேர்தலுக்கு முன் பிரதமர் மோடி வெட்கமின்றி புல்வாமா தீவிரவாத தாக்குதல்களை பயன்படுத்தி வாக்கு சேகரித்தார். புல்வாமாவில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு உங்கள் வாக்குகளை அர்ப்பணிக்க முடியுமா என்று எனது முதல் முறை வாக்காளர்களிடம் கேட்க விரும்புகிறேன். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும் மோடியின் இந்த செயல் தவறு என குறிப்பிட்டார். ஆனால் அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அசோக் லவாசா என்ற அந்த தேர்தல் ஆணையர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அவரது குடும்பத்தை விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தினர். தேர்தல் ஆணைய உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவர்களை எப்படி அடக்கி ஒடுக்கி இருக்கும் இந்த பாசிச பாஜக அரசு? இது ஜனநாயகமா இல்லை சர்வாதிகாரமா? நாம் பள்ளியில் படித்திருப்போம், தேர்தல் ஆணையம் சுதந்திரமானது என்று. அதன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை 3 கொண்ட குழு நியமிக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் பிரதமராகவும் மற்றொருவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் 3வதானவர் இந்திய தலைமை நீதிபதியாகவும் இருப்பர். இதன் மூலம் நியமிக்கப்படும் தேர்தல் ஆணையாளர் உண்மையிலேயே சுதந்திரமானவராக இருப்பார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். இந்த நடைமுறைதான் இதுநாள் வரை இருந்து வந்தது. ஆனால் பாஜக அரசு அதையும் சில மாதங்களுக்கு முன்பு சிதைத்து விட்டது. இந்திய தலைமை நீதிபதியை இந்த குழுவில் இருந்து நீக்கி அவருக்கு பதிலாக ஒன்றிய அமைச்சர் ஒருவரை நியமிக்கும் புதிய சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது. இனி தேர்தல் ஆணையாளரை தேர்ந்தெடுக்கும் 3 குழுவில் பாஜகவை சேர்ந்த 2 இருப்பர். அதன் மூலம் பாஜகவே தனக்கு சாதகமான தேர்தல் ஆணையாளரை நியமித்துக் கொள்ள முடியும். இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை! தேர்தலுக்காக எம்எல்ஏ, எம்பி தேர்தல் வேட்பாளர்கள் எவ்வளவு பணம் செலவிடலாம் என்று தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி எம்பி தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிடலாம். கடந்த முறை பாஜக 437 இடங்களில் போட்டியிட்டது. எனவே கட்சியின் மொத்த செலவு 415 கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆனால் பாஜக எவ்வளவு செலவு செய்தார்கள் தெரியுமா? 12,643 கோடி. இதை தேர்தல் கமிஷன் எப்படி அனுமதித்தது? பாஜக தேர்தல் செலவாக மட்டும் 27,000 கோடி ரூபாய் செலவிட்டதாக ஊடக ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது. இவ்வளவு அதிக செலவு செய்த பாஜக மீது எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. பாஜகவிடம் இவ்வளவு பணம் சென்று குவிய காரணம் தேர்தல் பத்திரங்கள் என்ற மோசடி திட்டம். இதுவரை 16,000 கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. இதில் 10,000 கோடிக்கும் அதிகமான பணம் பாஜகவிற்கு மட்டுமே சென்றுள்ளது. இந்த பணத்தை வைத்துத்தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எதிர்க்கட்சியினரது ஆட்சியை கவிழ்ப்பது போன்ற அட்டூழியங்களை பாஜக செய்து வருகிறது. பாஜக காட்டும் பணத்தாசைக்கு ஒரு எம்எல்ஏ விழவில்லை என்றால் அவருக்கு எதிராக புலனாய்வு அமைப்புகளை ஏவி துன்புறுத்துகிறது பாஜக. எதிர்த்தரப்பு அரசியல் பிரமுகர்கள் மீது மட்டும் இடி மற்றும் சிபிஐ 3000க்கும் மேற்பட்ட சோதனைகளை நடத்தி இருக்கிறது. இதில் 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டு வெறும் 24 வழக்குகள் மட்டுமே சரிவர நடத்தப்பட்டிருக்கின்றன. மீதி அனைத்தும் அரசியல் லாபத்திற்காக சோதனை மட்டும் நடத்தி பேரம் பேசி பாஜகவிற்கு இழுக்கவும் பணம் பறிக்கவும் மட்டும் இடி மற்றும் சிபிஐயை பயன்படுத்தி உள்ளது பாஜக. ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதி மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் பாஜகவில் சேர்ந்தால் எல்லா குற்றச்சாட்டுகளும் திடீரென மறைந்துவிடும். அவர் மீதான அனைத்து வழக்குகளும் கைவிடப்படுகின்றன. ஊழல் கரைவடைந்த அரசியல்வாதிகளின் ஊழல் கரையை வெளுக்கும் வாஷிங் பவுடர் மோடி, வாஷிங் மிஷின் பாஜக. அப்படி பாஜகவில் இணைந்து புனிதர்கள் ஆனவர்கள் ஏராளம். அஜித் பவார், அசோக் சவான், சுவேந்து அதிகாரி, ஏக்நாத் ஷிண்டே என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். பண ஆசை மற்றும் ஈடியின் அழுத்தத்திற்கு பயந்து பாஜகவில் இணையாமல் இருக்கும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் மீது பாஜக இடி மற்றும் சிபிஐ வைத்து கடுமையாக தண்டிக்கிறது. நீதிமன்ற தண்டனை கொடுக்காத போதும் ஹேமந்த் சோரன், மணீஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி என எதிர்க்கட்சியினர் காரணமே இன்றி
பாஜக அரசால் சிறை வைக்கப்படுகிறார்கள். ஃபரூக் அப்துல்லா, சஞ்சய் ராவத், தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பாஜகவில் இணைந்தாலோ ஆதரவு கொடுத்தாலோ அவர்கள் மீதான இடி மற்றும் சிபிஐ வழக்குகள் அனைத்தும் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் அவர்கள் பாஜகவின் இந்த பழிவாங்கும் சர்வாதிகார நடவடிக்கைக்கு அஞ்சாமல் துணிச்சலோடு எதிர்க்கிறார்கள். ஆகவே பல பொய் வழக்குகளை அவர்கள் மீது போட்டுக்கொண்டே இருக்கிறது பாஜக அரசு. இது ஜனநாயக நாட்டில் நடக்கும் செயலா? தமிழ்நாடு, கேரளம், டெல்லி, மேற்கு வங்காளம், பஞ்சாப் போன்ற எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தொல்லை கொடுப்பது, வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் கிடப்பில் போடுவது என குடைச்சல் கொடுக்கும் வேலையையும் செய்து மக்கள் ஆட்சியை கெடுத்து கேலி கூத்தாக்கி வருகிறது பாஜக. ஆளுநரின் இது போன்ற செயல்பாடுகள் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றமே பாஜக தலையில் குட்டு வைத்தது. ஆனாலும் பாஜக அரசு மக்கள் ஆட்சியை சிதைக்கும் நோக்கில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. டெல்லி அரசின் அதிகாரங்களை பறிக்க புதிய சட்டம் கொண்டு வந்தனர். டெல்லியின் தேசிய தலைநகர் பிரதேச அரசு திருத்தம் சட்டம் 2023. மோடி அரசாங்கம் இதை பயன்படுத்தி டெல்லி அரசாங்கத்திடம் உள்ள பல அதிகாரங்களை துணை ஆளுநர் கைக்கு மாற்றியது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு 3 மாதங்களாக மொபைல் கிளினிக்குகளில் எந்த பரிசோதனையும் நடத்த முடியவில்லை. ஆய்வகங்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். டெல்லியில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை நீக்கிவிட்டார்கள். இப்போது மருத்துவமனைகளில் நோயாளிகளை பதிவு செய்ய யாரும் இல்லை. நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்கள் மோடி ரசிகராகவே இருந்தாலும் சரி, ஒரு நொடி அவரை மறந்துவிட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். பிரதமர் மோடிக்கு உண்மையிலேயே நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை இருந்தால் இது போன்ற செயல்களை செய்திருப்பாரா? நாட்டின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருப்பவர்கள் மோடியின் இந்த மக்கள் விரோத செயலை ஒரு காலும் ஏற்க மாட்டார்கள். நியூஸ் லாண்ட்ரி என்ற பத்திரிகை ஒரு விசாரணை அறிக்கையை வெளியிட்டது. அதில் அமலாக்கத்துறை எப்படி எதிர்க்கட்சியினருக்கு எதிராக மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறது. இடி மற்றும் சிபிஐ சோதனைகளுக்கு பிறகு 23 நிறுவனங்கள் 335 கோடியை பாஜகவிற்கு நிதியாக கொடுத்திருக்கின்றன. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஊடகங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இரவும் பகலும் 24 மணி நேரமும் பாஜக அரசை புகழ்ந்து பாடுவதையே தொழிலாக கொண்டுள்ளன. இன்றைக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. டிவி தொகுப்பாளர்கள் பாஜக செய்தி தொகுப்பாளர்களாகவே மாறிவிட்டார்கள். மக்கள் சார்பாக அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு பதிலாக பாஜக அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலையின்மை அதிகரித்து விட்டது என இளைஞர்கள் போராடினால் அதற்கு காரணம் இளைஞர்களே என அவர்களையே பொறுப்பாக்கி அரசாங்கத்தை பாதுகாக்கின்றனர். NDTV தான் மக்களுக்கு ஆதரவாக அரசாங்கத்தை கேள்வி கேட்க துணிந்த கடைசி தேசிய தொலைக்காட்சி சேனல். இறுதியில் NDTVயை பிரதமர் மோடியின் நண்பர் கௌதம் அதானி மறைமுகமாக கைப்பற்றிக் கொண்டார். இப்போது அந்த செய்தி சேனலும் பாஜகவின் ஊதுகுழலாக மோடி பெருமை பேச தொடங்கிவிட்டது. அரசு வரி பணத்தை பயன்படுத்தி இந்த டிவி சேனல்களுக்கு விளம்பரங்கள் என்ற பெயரில் பெரும் தொகையை அள்ளி அள்ளி கொடுத்து வருகிறது பாஜக அரசு. பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலத்தில் பெரும் கலவரம் பல நாட்களாக நடந்து வந்தது. மாநிலமே தீப்பிடித்து எரிந்தது. பெண்கள் நடு ரோட்டில் மானபங்கப்படுத்தப்பட்டனர். ஆனால் தேசிய ஊடகங்களோ வாய்மூடி அமைதி காத்தன. எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. காசா இஸ்ரேல் போர் பற்றி நேரலை செய்த டிவி சேனல்களுக்கு மணிப்பூர் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை என்பது கொடுமையிலும் கொடுமை. சமீபத்தில் இந்திய CAG 12 அறிக்கைகளை சமர்ப்பித்தது. இதில் 1,70,000 கோடி அளவிற்கு அரசு துறைகள் மற்றும் அமைச்சகங்களில் நிறைய முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் நடந்துள்ளன என பாஜகவின் ஊழலை வெளியிட்டது.
ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வெறும் 3 மொபைல் எண்களை மட்டுமே பயன்படுத்தி 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பதிவு செய்யப்பட்டு முறைகேடு செய்திருப்பதை வெளியிட்டது. அத்தோடு ஏற்கனவே இறந்து போன 3400 நோயாளிகளின் சிகிச்சைக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டது அம்பலமானது. இந்த CAG அறிக்கை வெளியானதும் மோடிஜி என்ன செய்தார் தெரியுமா? உண்மையை வெளியிட்ட CAG அதிகாரிகளை உடனே இடம் மாற்றினார். இதுதான் பிரதமரின் நேர்மை, ஊழலை ஒழிக்கும் வழிமுறை. சமீபத்தில் பாஜக 2017 கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என டெல்லி உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் பாஜக அரசு தன்னிச்சையான சட்டத்தை இயற்றியுள்ளது என்றும் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறைகேட்டிற்கு வழிவகுப்பதாக உள்ளதாகவும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து உடனடியாக தேர்தல் பத்திர தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சற்று தாமதமானாலும் குறைந்தபட்சம் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இன்னும் சாகாமல் காப்பாற்றியுள்ளது. ஆனாலும் இன்று போராட்டம் நடத்தும் உரிமையை கூட மக்களிடம் இருந்து பாஜக அரசு பறித்து ஜனநாயகத்தை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக மீண்டும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். ஆனால் இந்த பாஜக அரசு விவசாயிகளை எப்படி நடத்துகிறது? கூர்மையான ஆணிகளை அவர்கள் வரும் பாதையில் பதித்து வைத்துள்ளது. பெரிய பெரிய இரும்பு தடுப்புகளை அமைத்து வழிமறித்து வைத்துள்ளது. சில இடங்களில் ரோடுகளை முழுமையாக அடைத்து பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அவற்றையெல்லாம் கடந்து வரும் விவசாயிகள் மீது ரப்பர் தோட்டாக்களை கொண்டு கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுகிறது. ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறது. ஒரு எதிரி நாட்டுடன் சண்டையிடுவது போல நம் விவசாயிகள் மீது கொடூரமாக தாக்கி வருகிறது. இப்படி போராட்டம் நடத்தும் நம் விவசாயிகள் மீது கருணையின்றி தாக்குதல் நடத்தும் பாஜக அரசின் செயல் சரியானதா? இதற்கு முன் பாஜக அரசிற்கு எதிராக மல்யுத்த வீரர்களின் போராட்டம் நடந்தது. அப்போதும் போலீசார் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். கடந்த விவசாயிகள் போராட்டத்திலும் இதே நிலைதான். அப்போராட்டத்தின் போது ஏராளமான விவசாயிகள் உயிரிழந்தனர். இது தவிர கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட பெரும்பாலான போராட்டங்கள் செய்திகளில் பேசப்படவே இல்லை. பாஜக அரசிற்கு எதிராக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவது பற்றி ஏதாவது செய்திகள் வந்ததா? 400 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்த ஹிசாரில் போராட்டம் பற்றி தெரியுமா? தூர்தர்ஷன் கேந்திரா மூடப்படுவதற்கு எதிரான போராட்டம், மருத்துவர்களின் போராட்டம், வேலையற்ற இளைஞர்களின் போராட்டம், EVM முறைகேட்டிற்கு எதிரான போராட்டம், உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள், மணிப்பூரில் முடிவின்றி நடக்கும் போராட்டம், இது பற்றி முழுமையான செய்திகள் உங்களை வந்தடைந்ததா? இந்த போராட்டங்களில் நீங்கள் பங்கேற்காததால் இதற்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் நாளை உங்களுக்கு ஏதேனும் அநீதி உண்டானால், உங்கள் உரிமைக்கு எதிராக ஏதேனும் முடிவை பாஜக அரசு எடுத்தால், நீங்கள் உங்கள் உரிமைகளை பாதுகாக்க போராட்டம் நடத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் என நினைக்கிறீர்கள்? இன்று இந்த விவசாயிகள் நடத்தப்படுவதைப் போலத்தான் நீங்களும் நடத்தப்படுவீர்கள். தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக போராடிய மல்யுத்த வீராங்கனைகளை எப்படி நசுக்கினார்களோ அதே நிலைமைதான் உங்களுக்கும். உங்களுக்கென்று எந்த சிறப்பு சலுகையையும் பாஜக அரசு கொடுக்காது. இன்றும் நம் நாட்டில் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களின் பதில் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இப்படியே நிலைமை மோசமாகிக் கொண்டே போனால் ஜனநாயகம் செத்துவிடும். நம் உரிமைகள் முழுவதும் பறிக்கப்படும். நாம் அடிமைகளாக்கப்படுவோம். பாசிச பாஜகவை வீழ்த்துவது ஒன்றே நம் உரிமைகளை மீட்கும் ஒரே வழி.